ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்புடன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் விஷால் நடித்துள்ள ரத்னம் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்த படத்தை பார்த்தாச்சு, நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். ஸோ படத்தில் லீடாக விஷால் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டேரக்டர் ஹரி யானை படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அவருக்கு அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி 2 பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி, பூஜை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த படத்துக்குள்ளே போகலாம். ரத்னம் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு தேவிஸ்ரீ பிரசாத். இந்த படத்தில் ஹீரோயினா பிரியா பவானி சங்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ யோகி பாபு காமெடி கேரக்டர் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சமுத்திரகனி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஹரிஷ் பரடி அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஒரு நிறைய கேஸ்டிங் கொண்ட ஒரு திரைப்படம் தான் வந்து ரத்னம். படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே 2 hours 40 minutes கொஞ்சம் கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் படமாக இந்த படம் எதிர்பார்த்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷான ஃபஸ்ட் ஹாஃப் ஃபாலோட் பை ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃப் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தோட ஒரு கலவை தான் ரத்னம் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் அடிதடைக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் வெட்டுக்குத்து அப்படிங்கிறது எவ்ரி 15 minutes ஒரு வெட்டுக்குத்து சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ படத்தில் அந்த சென்டிமெண்ட்ஸுங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதே சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த படத்தில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காமெடி ட்ராக் ஓரளவு டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் காமெடி ட்ராக் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். யோகி பாபு வர சீன்ஸ்லாம் காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் நம்மளுக்கு சிரிப்பு பெருசாக வரல அப்படிங்கிறது தான் அறிந்த உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தோட டியூரேஷன் எப்பயும் போல் படத்துக்கு 2.5 hours இருக்கும். அதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நார்மலான பழைய விண்டேஜ் ஹரின்னு சொல்கிற அளவு இந்த சாமி பார்த்துருப்பீங்க, சிங்கம் சீரிஸ், அதை மாதிரிலாம் ஸ்க்ரீன் பிளே கிடையாது. ஸ்க்ரீன் பிளேயில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அந்த அளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலை. ஒரு நார்மலாக ப்ரெடிக்டபிளான ஒரு நார்மல் ஸ்டோரி தான் இந்த படம் ரத்னம் அப்படின்னே சொல்லலாம். டேரக்டர் ஹரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்காம அவரோட கம்ஃபர்ட் ஜோன் எதுவோ அதுலேயே ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் அது ஓரளவு ஓகே அப்படின்னே சொல்லலாம். விஷால் வந்து ஆல்ரெடி விஷாலை வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸில் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். சண்டைக்கோழியாக இருக்கட்டும், தாமிரபரணியாக இருக்கட்டும், பூஜை எல்லாத்துலேயும் வந்து அடிதடியில் வேறு லெவலில் பண்ணுவார். இந்த படத்துலையும் நல்ல ஸ்டண்ட் வைஸ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த சிங்கிள் ஷாட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர ஒரு சீக்வன்ஸ். ப்ரீ இன்டர்வல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, ப்ரீ இன்டர்வல் வரைக்கும் ஓகே. செகண்ட் ஹாஃபில் படம் வந்து ரொம்ப ட்ராக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஒரு லேண்ட் பிரச்சனையை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. அதேமாதிரி பிரியா பவானி சங்கர் என்ன நினைக்கிறாங்க அவங்க மனசில் விஷாலை பற்றி, விஷால் அவங்க மனசில் பிரியா பவானி சங்கர் எப்படி நினைக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் கதையை வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் மற்ற கதை. ஸோ படத்தில் லாஜிக் அப்படிங்கிறது பெருசாக பார்க்க முடியாது. அடிதடி படம்னாலே இந்த படத்துலையும் லாஜிக்லாம் பார்க்காதீங்க. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் சண்டை காட்சிகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த படம். ஆனாலும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். நார்மல் ஹரி டெம்ப்ளேட் கொண்ட ஒரு கமர்ஷியல் படம் தான் இது. டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமையலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு டீசெண்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப எஃபெக்டிவான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பாடலை பொறுத்த வரைக்கும் மெதனால பாடல் வந்து கேட்கும்போதும் பார்க்கும்போதும் நல்லாயிருக்கு. சீன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த சீன் பயங்கரமாக இருக்கும், அந்த சீன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவு இந்த படத்தில் நம்ம சிங்கம் சாமி மாதிரி பெருசாக சொல்கிற அளவு சீன்ஸ் எதுவும் கிடையாது. நார்மலான சீன்ஸ் தான். ஸ்டண்ட் சீக்வன்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபேமிலியோட போய் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான திரைப்படம் தாங்க ரத்னம். இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.